உடன்படிக்கையின் தேவனே நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். ஆதியாகமம் 17:7 சொல்லுகிறது, உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவாய் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்கிறார். ஆகவே கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு அவனுக்கு பின் தலைமுறையாக வரும் அவருடைய சந்ததிக்கும் நம்முடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக வைத்திருக்கிறார். அது கொஞ்ச நேரத்தில் மாத்திரமல்ல, நித்தியமாக இருக்கக்கூடிய ஸ்தாபிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கையை மாற்றவும் முடியாது, இதை திரும்பி பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றாமல் இதை அவமாய் போக பண்ணவும் முடியாது. ஏனெனில் கர்த்தருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. அவர் சொன்னால் அது செய்து முடிக்கிறவர். ஊழியக்காருக்கும் சரி, பரிசுத்தவான்களுக்கும் சரி, அந்த உடன்படிக்கை யாரும் மாற்ற முடியாது. ஆமென், ஆமென், ஆமென்.